ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா ரொம்ப பயமா இருக்கீங்க. பணம் செலவாகுங்க. இல்ல அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே, குளிச்சே தீரணும் பாருங்க. அதுக்கு தான் இது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அக்கா குளிக்கிறத பாத்துட்டு இருக்கோம். குளிக்கிறத பாத்து யாரோ ஒரு பொண்ணு குளிக்குதுடா. யாரோ பொண்ணா? வாத்தியார் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு. வாத்தியார் வீட்டு பொண்ணு ஒரு பொண்ணு இல்லையா? அது பொண்ணா? எப்படிங்க வாயை திறந்தா பேச்சுக்கு பதிலா ஒரே பொய்யா வந்துகிட்டு இருக்கு. அத பொண்ணுன்னா அப்ப உண்மையான பொண்ணு என்னன்னு சொல்றது? அது ஏதோ வண்டியில வரும்போது பொய் பேசிச்சு, அதுக்கு போய் இப்படியா பேசுறது? சரி பாரு, அந்த பொண்ணு இங்க குளிச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது பார்த்தா நம்மள தப்பா எடுப்பாங்க. வா. ஏய், யார் இது? நாங்கதான். இல்ல நாங்கதானா? நாங்கதான். கொஞ்சம் இருங்க, வரேன். அம்மா அப்படியே வந்துடாதீங்க. வெளியே வரும்போது துணியை போத்திக்கிட்டு வாங்க. ஆம்பளைங்க நம்ம கற்புக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும் போது பாப்பீங்க? அம்மா நீங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க. வேணா காக்கல கற்பூரத்தை எரிஞ்சு சத்தியம் பண்றேன், உங்களை நான் பொம்பளையாவே ஏத்துக்கல. வெற்றிவேல் ஐயா கிட்ட சொன்ன உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாரு. ஏம்மா நீ முதல்ல வெற்றிவேல் ஐயாவை நேர்ல பாத்திருக்கியா? என்ன நீ இருக்க போய மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? வெற்றிவேல் ஐயா என்ன நேர்ல பார்த்தா உட்காரவே மாட்டாரு. என் மேல அவ்வளவு மரியாதை. போட்டாடா புடவையில ஒரு போடு. அம்மா கொஞ்சம் திரும்பி பார், கண்ணை திறந்து பார். வெற்றிவேல் ஐயாவே நிக்கிறாரு பார். ஐயோ, அவர் வீட்டு வேலைக்காரன் சொல்லல, வெற்றிவேல் ஐயாவை சொல்றேன். நீ ஓவரா பேசிக்கிட்ட. சும்மா ரஃப் அண்ட் டஃபா பேசுனீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் வேலையை தொலைச்சிட்டு அப்புறம் ஊருக்கு போக வேண்டியதான். எது இவரையுமா? ஆமா, இவர் என்ன கொம்பா? ஐயா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றீங்க. அந்த அருவி உச்சில போய் நிக்கிற, கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுறீங்களா? நீயே குதிச்சுக்க. எது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ல. கல்யாணம் காட்சியில எனக்கு இருக்க. ஏய், காயெல்லாம் குடவுனுக்கு போயிட்டு இருக்கா? அப்பப்ப சேர சேர லோடு போய்கிட்டே தான் இருக்கு. ஏன்டா அன்றவருக்கு மேல லுங்கியை கட்டி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? ஐயா இப்படி கட்டுறதுல ஒரு வசதி இருக்கியா? இப்படியே தூக்கிட்டு உட்கார்ந்தா லுங்கி அழுக்காகாது இல்ல? என்னாச்சு? என்னப்பா அது? பார்த்து வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு ரத்தம் வருது. ஏன்பா கவனமா இருக்கணும்ல. வேலை தெரியாத என்ன? ஐயா என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையிலேயே இந்த வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு வந்த? நான் உங்ககிட்ட வேலை செய்யற குழந்தைசாமி மகங்க. பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தேன், லீவுக்கு இங்க வந்தேன். பார்த்து நடந்துக்கிறேன். குழந்தைசாமி பையனா நீ? உன் பேர் என்னப்பா? சுப்பிரமணியங்க. சுப்பிரமணியன் என் தம்பி பேர் வச்சிருக்க. என்னப்பா அது இவ்வளவு ரத்தம் வருது? முதல்ல போய் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுக்க போ. ஐயா அண்ணேன்னு சொல்லுப்பா. சரிங்க அண்ணா. தம்பி இங்க வா. என்னப்பா அது கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? டவுன்ல படிக்கிறேன்னு சொல்ற. இந்த பணத்தை வச்சு ஒரு 4 துணிமணி எடுத்துக்க. போய் உங்க அப்பா வர சொல்லு. உன் படிப்பு செலவுக்கு ஏதாவது சைக்கிள் கடை வச்சு தரேன். இனிமே இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. தம்பி பேர் வச்சிருக்காண்டா. ஐயா 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 ஐயா, சுப்பிரமணிங்கிற பேர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா காடு கரை தோப்பு துறவெல்லாம் என் பேர்ல கிரயம் பண்ணி வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஒரு மனப்பயம், அவன் சின்னான்னு பேர் வச்சான். ஐயோ சுப்பிரமணியன் வச்சிருந்தா நான் சுக்கர கூடவே இருந்திருப்பனே. எனக்கு அதுவும் சரிதான். ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் மட்டும்தாங்க இல்ல. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணன் நான் இருக்கேன்ல. அதனால தாங்க வந்தேன். வேலை வெட்டி எதுவும் இல்ல, ஏதோ கடை வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு போயிச்சுக்குங்க. அது வேணாப்பா, பேசாம தோட்டத்துல இருந்து வேலையை பாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஏதோ சின்னதா ஒரு ஜவுளி கடையோ ஒரு நகை கடையோ வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு நான் போயிச்சுக்குங்க. அது நஷ்டம் கூட பரவாயில்ல, அதை வித்து நான் எப்படியாவது ஆளாயிடுவேன். குழப்புறையே. நான் ஒன்னும் குழப்பம் இல்லைங்க. என் பேரு சுப்பிரமணி, உங்க தம்பியோட பேரு இப்ப புரியுதுங்களா?
புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. நீ என் தம்பிதான். ரைஸ் மில்லுக்கு வந்துரு, கொடுத்துறேன். ஐயா உங்களை மாதிரி யாரையா இருப்பாங்க? வரட்டுங்களா? வாங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன போய் அண்ணங்கிறீங்க? உங்களுக்கு தம்பி மாதிரி. தம்பியா? என் பேரு சுப்பிரமணி. ஓஹோ, அப்படியா? அப்ப உங்களுக்கு வேலை வெட்டி இருக்காது, அப்படிதானே? இல்ல இல்ல, ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கேன். ஒரு பைய டீ குடிக்க வர மாட்டேங்கிறான். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எளிமையா சரவணபவா மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பழிச்சுக்குவேன். என் பேரு சுப்பிரமணி தான். தம்பி சுப்பிரமணி, மில்லுக்கு வந்துருங்க. சரிண்ணா. அண்ணனுக்கு நல்ல மனசு. எல்லா தம்பிகளும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. நீ ஏன்டா அழுகுற? இருக்காதா பின்ன? எங்க அப்பா ஆத்தாளு எனக்கு சின்னான்னு பேர் வச்சுட்டாங்க. அழகா சுப்பிரமணியன் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும். அவசரப்படாத, எல்லாரையும் வர சொல்லு. ஆர் சுப்பிரமணி கம் இன்சைடுப்பா. எல்லாம் சுப்பிரமணி தானையா? வாங்கய்யா. எல்லா சைஸ்லயும் சுப்பிரமணி வந்திருக்காங்க. இருங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? மரப்பா, சின்ன ஐயா அதை எடு. இது எதுக்குயா? இந்த பார், என் தம்பி சுப்பிரமணியே பொய் சொன்னாலும் இந்த வெற்றிவேலுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமையா, உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. தெரியும்ல? உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுயா. முதல் சுப்பிரமணிய கூப்பிடு. உன் பேரு சுப்பிரமணி இல்லைங்க, காத்தவராயங்க. ஏதோ நகைக்கடன். நகத்தை பத்தி சொல்லுங்க. இந்த ஜவுளி கடை, சட்ட துணி எந்த ஜவுளிகள் எடுத்து கேட்டுங்க. இன்னொரு சுப்பிரமணியாரு தம்பி. டீ கடை நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. சரவண பவன் ஹோட்டல். சரவணான்னு முருகனை கூப்பிட்டேன். அப்படிங்களா? வேற ஒண்ணும். அடுத்த சுப்பிரமணியார். சாமி, நீங்க என்ன இங்க? எங்களுக்கு ஒண்ணு வேணாம் சாமி, கூட்டத்தை பார்த்தோம். நீர்மோர் சாப்பிட்டு போறோம் வந்த சாமி. அப்படிங்களா? சொல்றேன். ஐயோ, எங்களுக்கு ஒண்ணு வேணாம் சாமி. சிவசிவா சாமி, அரோகரா 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 அரோகரா. ஏண்டா, உனக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் சின்னான்னு பேர் வச்சு சரியா ரொம்ப தப்பா? சரியா? எனக்கு சின்னங்கிற பேரு சூப்பர். வேற எந்த பேர் வச்சாலும் எனக்கு வேண்டாம். வேற என்னமா கேட்டா? கொடுத்ததே போதும், திருப்தியா இருக்கு. இங்க வேற யாராவது சுப்பிரமணியன் இருக்காங்களா? நில்லுங்க, அவசரப்படாதீங்க. நீங்க கேட்கறதுலயும் தப்பு இல்ல, நான் குடுக்கறதுலயும் தப்பு இல்ல. ஆனா நீங்க பொய் பேசுறதுதான் தப்பு. மனுஷனுக்கு முக்கியம் உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் உயர்வை தரும். போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. சரிங்க. சீக்கிரம் போங்கப்பா. யாரா நடு பாலத்துல உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிறது? டேய் தொப்பி பையா, பொண்ணு பின்னாடி பார்த்துட்டு பையன் முடிவு பண்ணிட்டேன். ஏமா, வெற்றிவேல் சொந்தக்கார பொண்ணு கொஞ்சம் வழியை விடு, நாங்க அந்த பக்கம் போகணும். யோ, நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் வேலைக்காரங்க மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். வாங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. ஹாய். ஹலோ. இந்த அருதி, அந்த கூல் ட்ரிங்க் கொடுத்துட்டு வருது அந்த பொண்ணு எப்படி? இந்த மாதிரி ஒரு பொண்ணை மனசுல வச்சுட்டு தான் வெற்றி அந்த பாட்டையே பாடிருப்பான். என்ன அழகா இருக்கா! வரா உன் பேர் என்னம்மா? சரி போறோம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். பை. யோ கட்ட வண்டி, என்னது ஒரே கூல் ட்ரிங்க்ஸோட நிக்கிற?
சும்மா மாசம் மாசம் நிக்காம எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு என்ன? ஓய் கட்டுவண்டி, பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா பாடுற. நல்ல ரசனை உள்ள ஆளுதான். அசத்து. ஐயா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. அதோ வெற்றிவேலுக்காக கூப்பிடுறீங்க. நான் புடவை கட்டிட்டு வரதுக்குள்ளார கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கே போயிருவாங்க. வெற்றிவேல் ஐயா முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்து தாலி எடுத்து கொடுங்க. வாங்க போலாம். என்னங்க இது? வெற்றிவேலைய விட்டு வேலைக்காரனை போய் வெற்றிவேலையான்னு கூப்பிடுறாரு. அதுவும் இல்லாம அவரை போய் கல்யாணத்தை தலைமை தாங்க சொல்றாரு. ஐயோ தப்பா பேசாதீங்க, வில்லங்க மாயிர போகுது. இவர்தான் வெற்றிவேல் ஐயா. அப்போ அவரு வெற்றிவேல் ஐயாவோட அப்பா. ஐயா மை காட். அப்பா நீங்க வாங்க. உன் கையால தாலி எடுத்து குடியா. ஓ ஐயோ, இவர்தான் வெற்றிவேலையா தெரியாம கட்ட வண்டி கிட்ட வண்டின்னு கிண்டல் பண்ணிட்டேனே. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். யாரு பண்ணி? கல்யாண பொண்ணோட காதலன். என்ன சொல்ற? நம்பிக்கை இல்லனா இவளே எனக்கு எழுதின லவ் லெட்டர் பாருங்க. என்னம்மா இது? கேக்குறேன்ல, சொல்லு. உண்மைதாங்கய்யா. என்ன சொல்ற? நான் அவனை காதலிச்சது உண்மைதான். ஆனா அவன் என்ன காதலிக்கல.